தமிழகத்தில் 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய பவானி கூடுதுறை சுகாதாரமற்று தொற்றுநோய் பரவும் அபாயத்துடன் காட்சியளிக்கிறது. இதற்கான காரணம் என்ன? மக்களின் கோரிக்கை என்ன என்பதை இனி பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி கூடுதுறையில் காவேரி, பவானி, அமிர்த நதி என 3 நதிகள் சங்கமிக்கிறது. கூடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் என்ற சிவாலயம் பல நூற்றாண்டுகளாக புண்ணிய தலமாக திகழ்ந்து வருகிறது. ஆனால் புண்ணிய தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய இடமாக கூடுதுறை திகழ்ந்து வருகிறது. 3 நதிகளும் சங்கமமாகும் இடம் இதுதான் என்று தேடி பார்த்தால் அங்கு முதலில் ஆகாய தாமரைதான் மக்களின் கண்களுக்கு காட்சியளிக்கிறது. ஆகத்தாமரெலாம் அதிகமாக இதாகுது. அதனால் சுற்றுச்சூழல் இதாக அதிகப்படுது. இதை கோயில் நிர்வாகமோ இல்லை அரசோ நடவடிக்கை எடுத்து சுத்தம் பண்ணால் எங்களை மாதிரி தண்ணி ஊற்றிட்டவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும். குப்பைகள் இல்லை பூச்சினா உடம்புல லேசாக பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். நடவடிக்கை தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறேன். ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு போன்ற தினங்களில் இங்கு வந்து நீராடினால் பாவங்கள் விலகிச் செல்லும் என்றும் பல நூற்றாண்டுகள் மூதாதையர்களை வழிபட்ட திருப்தி கிடைப்பதாகவும் கருதி இங்கு வரும் மக்கள் விழிப்புணர்வு ஏதுமின்றி நீரினை மாசற்ற சூழலுக்கு கொண்டு செல்கின்றனர். சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் தேய்த்து நீராடுவது பாவங்களை கழிப்பதாக கூறி உடுத்திய துணிகளை கழற்றி ஆற்றில் விடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதன் காரணமாக புண்ணிய நதியில் நீராடினாலே தொற்றுநோய் பரவும் அபாயம் கூட ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விசேஷம் வருது. ரொம்ப நல்ல நாள். அதனால மக்கள் நிறைய பேர் கூடி குளிக்கிறாங்க. குளிக்கிற அந்த கூடுதுறை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டா போதும். குளிக்கிற ஷாம்பு காகிதம், எண்ணெய் வச்சு குளிக்கிறது, சீயக்காய் எல்லாம் போடாமல் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்கன்னா வரவங்களுக்கும் நல்லாயிருக்கும். 3 ஆறு கூடுறதுனால பவானி ரொம்ப புனிதமான இடம். நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஆற்றில் நிலவும் சுகாதாரமற்ற சூழலை சரி செய்ய இந்து சமய அறநிலையத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பெரியவர்களுக்கு படைச்சிட்டு காவிரி தாயை வழிபடுத்து இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சுகமாக நல்லா வாழணுன்றதுக்காக மழையும் வேண்டி இறைவனை வழிபட்டு போலான்னு வந்திருக்கிறோம். பக்தர்களிடமிருந்து வரும் வருமானத்தை மட்டும் எதிர்பார்க்காமல் கோவில் நிர்வாகம் அனைத்து அடிப்படை தேவைகளை மக்களுக்காக ஏற்படுத்தி கோவிலின் புனிதத்தினை காக்க வேண்டும் என்றும் அதற்கு மாவட்ட நிர்வாகமும் முன்வந்து உதவ வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். பல புண்ணிய தலங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த பவானி கூடுதுறை ஆற்றினை சுகாதாரமான சூழலுக்கு கொண்டுவர அரசு முன்வருமா என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஜான்சி மாலா, ஸ்ரீ நியூஸ் 7 தமிழ், பவானி.